ஹே ஆல், இன்றைக்கி நம்ம டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் 12th செப்டம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் செலெக்ஷனுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். புதுச்சேரி, காரைக்கால் அண்ட் மாஹே இந்த ரீஜியனில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு தான். ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் போஸ்டிங்க்கு மெரிட் பேஸில் தான் போஸ்டிங் போட போகிறாங்கன்றதால இதுக்கு எந்த எக்ஸாமுமே கிடையாது. இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர்லேருந்து காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 14th வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே சீக்கிரமாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நம்பர் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 190 போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி, காரைக்காலுக்கு சேர்த்து 178 + 3, மாஹேக்கு பார்த்திங்கன்னா 5 + 4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனுக்கு தனியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். கம்பல்சரி நீங்கள் 12th நீங்கள் 50% மார்க் எடுத்திருக்கணும். டிடிஏட நீங்கள் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன் டெட்டு இல்லை கேடெட்டு இல்லை ஏபி டெட்டு இல்லை சிடெட் இதில் பேப்பர் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேப்பர் 1 தான் ப்ரைமரிக்காக இல்லையா? ஸோ நீங்கள் அதை முடிச்சிருக்கணும். கேட்டகரி வைஸ் அதுக்கும் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிலையோ இல்லைனா இடபிள்யூஎஸ்லேயோ வரீங்க அப்படின்னா நீங்கள் 60%, அதாவது 90 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம் இந்த குரூப்பில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 55% மார்க் எடுத்திருக்கணும், அதாவது 82 மார்க்ஸ். எஸ்சி, எஸ்டி, பிடி, பிடபிள்யூபிடி அப்படின்னு வரீங்கன்னா 50% மார்க்கு, அதாவது 75 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கம்பல்சரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எம்பிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிடென்சி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ பார்த்துக்கலாம். மோட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் வெயிட்டேஜையும் 100 மார்க்ஸ்க்காக எடுத்துப்பாங்க. அதில் 70% ஆஃப் மார்க்ஸை நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலிங்கில், அதாவது 12th ஸ்டாண்டர்ட்லேயும் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனில் எடுத்த மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக 70% மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 20% ஆஃப் மார்க்ஸை நீங்கள் சிடெட்டோ இல்லை டிஎன் டெட்டோ இல்லை கேடெட்டோ இல்லை ஏபிடி டெட்டோ இந்த டெட்டு கிளியர் பண்ணிங்க இல்லையா, அந்த பேப்பர் 1 மார்க்ஸை 20%க்கு எடுத்துப்பாங்க. தென் 10% அப்படின்றது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஆஃபீஸில் நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இயர்லேருந்து 1 இயருக்கு 1 மார்க் அப்படின்னு 10 இயருக்கு 10% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா requirement.py.gov.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை இந்த வெப்சைட் ஏதோ ஓப்பன் ஆகலை, ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா school.edn.py.gov.in இந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 18th பேஜில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட டவுட்ஸும் கேட்டுக்கலாம். இல்லைனா நம்மளுடைய வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஹார்ட் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்து வச்சுட்டு அது கூட செல்ஃப் அட்டஸ்டடும் உள்ளே கேட்டிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும், ஒரிஜினல் கொடுக்கக்கூடாது, ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு The Directorate of School Education, பெருந்தலைவர் காமராஜர் சென்ச்சுரி எஜுகேஷனல் காம்ப்ளெக்ஸ், 100 feet ரோட், நியர் இந்திரா காந்தி ஸ்கொயர், அண்ணா நகர், புதுச்சேரி 605005 அப்படின்ற அட்ரஸில் நீங்கள்
ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நேராக எடுத்துகிட்டு போயும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. அதை எடுத்துகிட்டு போய் இந்த அட்ரஸில் சப்மிட்டும் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video. Bye bye.